ஹாய் நண்பர்களே, வணக்கம். நிறையா பேருக்கு ப்ளவுஸ் முறையாக தைக்க தெரியும். ஆனால் சில கைகளில் சில நேரங்களில் பிரச்சனை வருது. அது லூஸ் ஆகிறது, அந்த மாதிரி தொய்வல் விழுகிறது, அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த கையை எப்படி முறையாக சேர்க்குறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த கையை நம்ம எப்படி சேர்க்குறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பாருங்கள். இப்போ நான் ஷோல்டர் தைச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த ஷோல்டரை முதல்ல நேரப்படுத்துகிறோம். நேரம் சரியாக அப் அண்ட் டவுன் இல்லாமல் இப்படி நேரம் இருக்குது பாருங்களேன், தெரியுதா? நேரம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் தட்டையும் பேக்கு தட்டையும் ஒன்றா வச்சு பார்க்குறோம். மோஸ்ட்லி ரெண்டுமே என் கட்டிங்கில் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் சில ப்ளவுஸில் மட்டும் இந்த மாதிரி பேக் தட்டு அதிகமாக வர்றதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம், அதிகமாக இருக்கிறதுனால இதை நம்ம வெட்டி எடுத்துடுறோம். வெட்டினோன்னா இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒன்றா ஆயிடுது. சரியாக வெட்டிக்கிறணும். இந்த கை தைக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஒரு ப்ளவுஸுக்கு கை சேர்க்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 2 ஷோல்டரையும் ஒன்றாக வைத்து பார்க்கணும், ஒரே அளவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒன்றா இருக்குது. அடுத்து இப்போ நம்ம கை சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கை சேர்க்கும் போது இப்போ நம்ம கையை எடுத்துக்கிட்டேன். கையை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இது மார்க் பண்ணியிருக்கேன். இதுதான் முன்பகுதியில் வரணும். ஏன் முன்பகுதியில் வரணும்னா, அந்த பகுதியை எக்ஸ்ட்ரா நம்ம வெட்டியிருப்போம். முன்னாடி லூஸ் உழுவக்கூடாது, லூஸாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட்டிங் சரியாக இருக்கணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம சென்டரை வச்சு கனெக்ட் பண்ணி பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். வச்சாச்சு, தச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். கரெக்டாக வரும் பாருங்கள் சென்ட்ரு. இப்போ நான் வச்ச சென்ட்ரு கரெக்டாக வரும். அந்த இருக்குது பாருங்களேன், சென்ட்ரு பாயிண்ட்டு கரெக்டாக இருக்கும். அந்த இடத்துல வரும்போது கையை இழுக்காமல் அப்படியே உள்ளே கொடுத்து தைக்கணும். அப்போ தான் கை ரொம்ப சேஃபாக போடும் போது அந்த ஃபினிஷிங்காக அருமையாக இருக்கும். நிறையா பேருக்கு என்ன டவுட்டு அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கே, நம்ம கை சேர்க்கும் போதெல்லாம் லூஸ் உழுகுதே அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நான் தைக்கிற மாதிரி நீங்கள் தைச்சு பாருங்கள். கை போடும் போது ஃபினிஷிங்காக ரொம்ப அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு கை தைச்சி முடிச்சுட்டு இப்போ நம்ம 2வது கை தைக்கிறோம். இந்த 2வது கை தைக்கும் பொழுது பாருங்கள், நான் சென்டரை கணக்கு பண்ணி தான் வைக்கிறேன். இந்த சென்டர் பார்த்துட்டிங்களா, கரெக்டாக இருக்குது ப்ளவுஸு. அந்த ப்ளவுஸும் கையும் கரெக்டாக இருக்குது. நம்ம ஏற்கனவே ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் அந்த 2 தட்டையும் சரி பண்ணிக்கிட்டோம், அப் அண்ட் டவுன் இல்லாமல். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கையை சேர்த்தோம். இப்போ 2வது கையை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். 2வது கரெக்டாக சென்டர் இருக்குது பாருங்கள். ஷோல்டருனுடைய சென்டர் மையப்பகுதிக்கு கொண்டு வந்துட்டோம். இந்த பாருங்கள், நான் கையை எப்படி இழுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இழுத்துடக்கூடாது, இழுத்து அப்படியே லூஸ் கொடுத்து அப்படியே தைக்கணும். அப்படி தைச்சா மட்டும்தான் அவங்க போடும்போது அந்த ரவுண்டாக சேஃபாக கரெக்டாக வரும். பாருங்கள், 2வது கையும் முடிய போகுது. பாருங்கள், தைச்சிருக்கோம் பாருங்கள், பார்த்துட்டீங்களா? இதை பாருங்கள், கை நல்ல ரவுண்டாக இருக்கா? இப்போ நம்ம தைச்சிருக்கிறது எப்படி இருக்குன்னா, ரவுண்டாக இருக்கும் இந்த கை. ஷோல்டரில் போடும்போது ஷோல்ட்ரு லூஸு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த மாதிரி தைச்சீங்கன்னா வராது. தெரியுதா? இந்த ஃபினிஷிங் தெரியுதா? இந்த ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கணும் கை சேர்க்குறது. இதை ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும்.